என்னது இந்த ஒரு டெக்னாலஜி மூலமா 30% அளவுக்கு பெட்ரோலை மிச்சம் பண்ண முடியுமா? ஒரு ஏக்கராக்கு இந்த பவர் வீடர் வச்சு ஓட்டுறனால உங்களுக்கு 3000 ரூபாய் சேமிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? களை எடுக்க, வட்டப்பாத்தி போட, சேத்தோலை ஓட்ட, இதுல ஏங்க பிடிஓ அட்டாச் பண்ணி ஸ்ப்ரே பண்ற முதல் கொண்டு எல்லா வேலை செய்யற இந்த மிஷின் இவ்வளவுதான் ரேட்டா? இப்ப இருக்கிற காலத்துல விவசாயம் பண்றதே ரொம்ப பெரிய கஷ்டங்க. அதுலயும் பெரிய கஷ்டம் பாத்தீங்கன்னா இந்த ஆள் கிடைக்கிறது. இப்ப ஆள் கிடைச்சாலும் வேலை நாளுங்க ரொம்ப எடுத்துக்கிறாங்க. டே பை டே எடுத்துட்டே இருக்காங்க. இப்ப கிடைச்சாலும் ஆள் கூலியும் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியது. நமக்கு வர லாபமே ரொம்ப கம்மி. அதுல ஒரு பங்கு நம்ம ஆள் கூலியாவே போயிட்டு இருந்தா எப்படிங்க விவசாயம் பண்றது? அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? நம்ம விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை தீர்வா வந்திருக்கிறது தாங்க நம்ம காவேரி பவர் வீடர். நீங்க ஒரு மிஷினை காசை போட்டு வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு ஒரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து உங்க செட்டிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தாங்க. முக்கியமா சொல்லணும், அந்த பவர் வீடர் பாத்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு வேலைக்கு மட்டும் நீங்க வாங்கிட்டு ஒரு சீசன் மட்டும் தான் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். மித்த சீசன் உங்க செட்டுக்குள்ளதான் அந்த மிஷின் தூங்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம எல்லா வருஷமும் அந்த மிஷினை வச்சு நீங்க பயன்படுத்துற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம எம்டிஎம்மோட காவேரி பவர் வீடர் பண்ணும். நம்ம காவேரி பவர் வீடர் வச்சு நீங்க வருஷ கணக்கா வேலை செஞ்சுக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். அப்படி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மெயின் வேலை வந்து பவர் வீடர் வாங்குறது நம்ம களை எடுக்கிறதுக்கு தான். களை எடுத்துக்கலாங்க, நம்ம சேத்தொழு ஓட்டிக்கலாம், வட்டப்பாத்தி போட்டுக்கலாம். அவ்வளோ ஏங்க, இதுல பிடிஓ அட்டாச் பண்ணி நீங்க ஸ்ப்ரே கூட பண்ணிக்க முடியும். ட்ராலி அட்டாச் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ஈஸியா எடுத்துட்டு போய்க்க முடியும். ஒரு 350 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போய்க்க முடியும். இப்போ நீங்க ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தென்னங்காயெல்லாம் எட்டு போகணும்னா ஈஸியா அதுல வச்சு நீங்க அழகா எட்டு போய் ஒரு இடத்துல போட்டுக்க முடியுங்க. இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரே வருஷத்துல நீங்க எப்ப வேணா இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியுங்க. அதுதான் வந்து ஒரு மிஷினை நீங்க மல்டி பர்பஸா இருக்குதான்னு பார்த்து வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கெட்ல உங்க கம்பெனியோட பவர் வீடர் எல்லாம் 10,000 20,000 ரூபாய்க்கு கம்மியா விக்குது. நான் ஏன் அந்த பவர் வீடர் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நீங்க கேட்பீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தாங்க நஷ்டம். ஒரே ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் தரமா இருக்கணும். நம்ம எம்டிஎம்ல பவர் வீடர்ல முக்கியமான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனி தமிழ்நாடு முழுக்க நீங்க தேடி பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் இருக்காது. அதுதாங்க நம்மளோட டபுள் சஸ்பென்ஷன். இந்த டபுள் சஸ்பென்ஷனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கு நீங்க ஓட்டும் போது ரொம்ப நாள் பவர் வீடர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உடம்பு வலி கை வலி கட்டாயமா வருங்க. ஏன்னா நம்ம ஓட்ட போற லேண்ட் அப்படி. அதோட அதிர்வை குறைக்கிறதுக்காக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோங்க. இந்த சஸ்பென்ஷன்னால என்ன ஒரு பயன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குங்க. நீங்க ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதாங்க சொல்றேன், ஒரு சஸ்பென்ஷன் இருக்கிற பவர் வீடர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி வர்றது ரொம்ப கம்மியாகுங்க. அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோங்க. அதுதான் நம்ம மிஷினோட ஹார்ட்டான இன்ஜின். இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் நம்மளோட எப்படி நம்ம மிஷின் ஓட போறதுன்னு தேர்ந்தெடுக்க போறதே. இப்போ நம்ம பவர் வீடர் காவேரியில பாத்துக்கிட்டீங்கன்னா 7.5 ஹெச்பி இன்ஜின் கொடுத்துருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட் லேண்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ரஃப் லேண்டா இருந்தாலும் சரி, நம்ம மிஷின் சும்மா தட்டி பிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குங்க. உங்க வேலையும் ரொம்ப ஈஸியா முடிச்சுக்கலாம். இப்போ சஸ்பென்ஷன் இருக்கனால நம்ம இன்ஜினும் அதே பவர்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு பெட்ரோல் செலவு 30% மித்த பவர் வீடரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சேவ் ஆகுங்க நம்ம காவேரியில. இதுல நம்ம HTP பம்ப் அட்டாச் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அது எப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்களே ஃபிட் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நீங்க தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க, வாழைத்தோப்பு வச்சிருக்கீங்க, பூச்சி மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குன்னா நம்ம ஈஸியா இதுலயே கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்க முடியுங்க. இது ரொம்ப பெனிஃபிட். மித்த மிஷின்ல இந்த ஆப்ஷன்லாம் இல்ல, நம்ம காவேரி பவர் வீடர்ல மட்டும்தாங்க இந்த ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னா, இதுல ட்ராலி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் எடுத்து போறதுக்கு நீங்க ஆளை கூப்பிட்டு எடுத்துட்டு போகணுன்றாலாம் இல்லைங்க. இப்போ நீங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க, தீவனம் எல்லாம் வெட்டி எடுத்து போகணும் அப்படின்னா ஈஸியா இந்த மிஷின்லயே வச்சு நீங்க ட்ராலி அட்டாச் பண்ணிருக்கனால ஒரு 350 கிலோ மேல நீங்க வச்சுக்கலாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷனுங்க நம்ம காவேரி பவர் வீடர்ல. அடுத்து முக்கியமான ஒண்ணு பார்க்க போறோங்க, அதுதான் சேஃப்டி. எம்டிஎம் வந்து சேஃப்டியில ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருப்போங்க. சேஃப்டிக்கு எப்பவுமே குறைய வைக்க மாட்டோம். அந்த வகையில நம்ம காவேரிக்கு மட்டும் விட்டு வச்சிருப்போமா, காவேரிக்கு பார்த்து பார்த்து சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. முக்கியமா ஒண்ணு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க உழவு ஓட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு வண்டி ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க சாவியை திருவி ஆஃப் பண்ணணும், பிரேக் பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சேஃப்டி கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. நீங்க சேஃப்டி கிளச்சை மட்டும் விட்டீங்கன்னா போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். நீங்க பாதுகாப்பாகவும் விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு தாங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வீடியோவோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு ஆள் பிரச்சனை இல்லாம ஆக்கணுமா, உங்களோட பெட்ரோலை சேமிக்கணுமா, அப்புறம் என்ன ஒரே மிஷின் வாங்கி பல வேலைகள் செய்யணுமா அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மிஷின் நம்ம காவேரி பவர் வீடர் தாங்க.
இந்த சீசன் ஆஃபர்லயே இந்த பவர் வீடரை நீங்க புக் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 10,000 ரூபாய் கட்டினா போதுங்க, இந்த மிஷின் நீங்க சொந்தமாக்கிக்கலாம். உங்க தோப்புக்கு எடுத்துட்டு போய் பக்காவா ஓட்டிக்கலாங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.